படிப்படியாக வச்சுட்டாரு. 1,60,000 கோடி இருந்தது, 1,10,000 கோடி, 96,000 கோடி, 89,000 கோடி இப்படி குறைச்சிக்கிட்டே இருக்கிறார். இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த சட்டத்தை நீக்கிட்டு மகாத்மா காந்தி பேர் நீக்கிட்டு பிபிஜி ராம்ஜின்னு ஒரு பேர் வச்சுட்டார். ராமர் பேர் சொன்னா ஓட்டு போடுவாங்க சொல்லி ராமர் கோயில் இருக்கக்கூடிய நாமஜபன் குழுவிலே பிஜேபி ஓட்டு போடல. ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ஜெய் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் விவசாயம் விளையக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல. ஏற்கனவே டெல்லியில விவசாயிகள் போராண்டாங்க. அந்த வாக்குறுதி இன்னும் வரையும் மோடி அரசாங்கம் அமலாக்கல. வருகிற 26ஆம் தேதி அதற்கான மீண்டும் ஒரு போராட்டம் என்பது விவசாய கூட்டமைப்பு சார்பில் நடத்த இருக்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம் சொன்னா, பால் விலையை உயர்த்தி கொடுங்க, போனஸை கொடுங்க. வேலூரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு ஒன்றியத்தை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மாற்றி கொடுங்க, துணை பதிவாளர் அலுவலகத்தை கொடுங்க சொல்லி கேட்கிறோம். மாவட்டம் பிரிஞ்சாச்சு, ஏன் இந்த அலுவலகத்தை பிரிக்கல? சட்டி வேற சாடி வேற சொல்லுவாங்க கிராமத்துல. அப்ப எப்ப குடும்பம் பிரிஞ்சு போது சட்டி பண்ணலாம் பிரிச்சு கொடுத்தோம்ல. கலெக்டர் ஹவுஸ் வந்துச்சு, பிடி ஹவுஸ் வந்தது, எம்எல்ஏ எம்பி எல்லாம் தனித்தனி தொகுதியாக இருக்கிறார்கள். மாவட்ட பஞ்சாயத்து ஹவுஸ் தனியாக இருக்கிறது. இங்க பால்வளத்துறை தலைவரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் பால் ஒன்றியம் மாவட்ட ஒன்றியம் திருப்பத்தூர்ல இருக்கணும். துணை பதிவாளர் அலுவலகம் திருப்பத்தூர்ல உருவாக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்கிறோம். எதுக்கு எடுத்தாலும்